வணக்கம் மக்களே. 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 சோஷியல் புக்ல உள்ள பாக்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஃபாரஸ்டா இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பாக்ஸ்ல இருந்து துண்டா அப்படியே கேள்வி கேட்டுருவாங்க, சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க நேரத்துல பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களாங்க? ஒரு பஸ்ல போவேலையோ ட்ரெயின்ல போவேலையோ நீங்க சும்மா இருக்க நேரத்துல சும்மா காத்துல ஹெட்செட்டை மாட்டிட்டு கேளுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களாங்க? சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? வேத காலம். வேத காலம்னா என்ன கொடுத்துருக்காங்க? இந்திய வரலாற்றில் கிமு ஆமுன்னு சொல்லுவாங்க. 1500 to 600 காலகட்டத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க? வேத காலம்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துவோம், சரிங்களா? வேதங்கள் என்பதில் இருந்து இப்பெயரை பெற்றது, சரிங்களா? வேதங்கள் அப்படிங்கறதுல இருந்து இந்த பெயர் பெற்றிருக்கு, சரிங்களா? சரி, எடுத்து போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை, அதாவது ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல விவசாயம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, அந்த நிலத்துல உள்ள அந்த என்ன சொல்ல நியூட்ரிஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியானதுக்கு அடுத்து வேற நிலத்துக்கு போவாங்க, சரிங்களா? இடம் பெயர்ந்து போய் அந்த வேற இடத்துக்கு போவாங்கல்ல, அந்த நிலத்துல திரும்பி வேளாண்மை செய்வாங்க, சரிங்களா? அதாவது வாசிக்கிற பாருங்க. இம்முறையில் நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தையும் வெட்டி எரிக்கப்படும், சரிங்களா? வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன் பின் அந்நிலத்தை கைவிடப்படும், சரிங்களா? என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வேளாண்மை பண்ணுவாங்க, அந்த கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சிருவாங்க, அதை கைவிட்டுருவாங்க, அந்த நிலத்துல அதை கைவிட்டுருவாங்க, சரிங்களா? பின்னர் மக்கள் மற்றொரு இடத்திற்கு இதே போன்று வேளாண்மை செய்ய தொடங்குவார், சரிங்களா? ஒரு இடத்துல கொஞ்ச நாள் வேளாண்மை செஞ்சுட்டு அதை விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மண்ணோட அந்த வளம் கொஞ்சம் கம்மியாகும், அதனால என்ன செய்வாங்க, கொஞ்ச நாள் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு இடம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போய் பண்ணுவாங்க, சரிங்களா? சரி, 4 வேதங்கள். என்ன வேதங்கள்லாம் பாருங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? என்னன்னு பாருங்க. ரிக் வேதம், சரிங்களா? யஜூர் வேதம், சம வேதம், அதர்வ வேதம், சரிங்களா? இது எல்லாம் இந்த 4 வேதங்களையும் நல்லா பார்த்துச்சுங்க, ரொம்ப முக்கியமான. சரி, இது என்னன்னு பாருங்க. காலம், பரப்பு, சான்றுகள், சரிங்களா? புவியியல் பரப்பு எந்த பரப்பை பத்தி சொல்லியிருக்காங்க? வட இந்தியா பத்தி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? காலப்பகுதி இரும்பு காலம், சரிங்களா? சரி, கால அளவு கிமு 1500 to 600 வரை, சரிங்களா? சான்றுகள் வேத கால இலக்கியங்கள், சரிங்களா? நாகரிகத்தின் இயல்பு கிராம நாகரிகம், சரிங்களா? அதாவது ஒரு சான்று மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி, பார்த்துக்கோங்க. இந்தியாவின் தேசிய குறிக்கோள். இந்தியாவின் தேசிய குறிக்கோள் என்னன்னு பாருங்க. சத்தியமேவ ஜெயதே, சரிங்களா? அப்படின்னா என்னது? வாய்மையே வெல்லும், சரிங்களா? ரொம்ப முக்கியமான சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா என்னது? வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் முண்டக உபநிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டது, சரிங்களா? எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கறத கேட்பாங்க. இதற்கு அந்த சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. அது எந்த உபநிடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க, சரிங்களா? இதுல இருந்து 2 கேள்விகள் கேட்கலாம், சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. சரி, எடுத்து போயிடலாமா? வேத காலத்தை வகைப்படுத்துதல், சரிங்களா? வேத காலத்தை எப்படி வகைப்படுத்திருக்காங்க? 2ஆ வகைப்படுத்திருக்காங்க, சரிங்களா? வேத காலத்தின் 2 கட்டங்கள். என்ன கட்டங்கள்லாம் அப்படிங்கறத பாருங்க. தொடக்க கட்டம், சரிங்களா? தொடக்க வேத காலம் ரிக் வேதம், சரிங்களா? தொடக்க காலத்தை என்ன சொல்றாங்க? ரிக் வேதம்னு சொல்றாங்க, சரிங்களா? பாருங்க, எப்போ 1500 to 1000 வரைக்கும் உள்ளது, கிமு 1500 to 1000 வரைக்கும் உள்ளது என்ன சொல்றாங்க? தொடக்க வேத காலம்னு சொல்றாங்க, சரிங்களா? 1000 to 600 வரைக்கும் உள்ளது, சரிங்களா? கிமு, சரிங்களா? போஆமுன்னு சொல்லுவாங்க. கிமு 1500 to 600 வரைக்கும் உள்ளது பின் வேத காலம்னு சொல்லுவாங்க. முன் வேதம் என்னது? 1500 to 1000. பின் வேதம் என்னது? 1000 to 600, சரிங்களா? பாத்துக்கோ, ரொம்ப முக்கியமான. சரி, என்னன்னு பாருங்க. பாலி இது ஒரு வரி ஆகும், சரிங்களா? என்னது? அதாவது வரி வாங்குவாங்கல்ல, நம்ம ஜிஎஸ்டி அந்த மாதிரி வரி கேட்டுறோம்ல, அது மாதிரி, சரிங்களா? பாலி அப்படிங்கிறது என்னது? ஒரு வரி, சரிங்களா? அதாவது பாலி அப்படிங்கிறது ஒரு வரி, சரிங்களா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விவசாயம் செய்யறவங்க அப்படி இல்லை அப்படின்னா கால்நடைகள் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணணுமா, ஆறுல, சரிங்களா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வருமானமோ அதுல 6ல் 1 பங்கு என்ன செய்வாங்க? வரியா செலுத்துவாங்க, சரிங்களா? அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க? பாலி வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? சரி, ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள், சரிங்களா? ரிக்வேத அந்த ரிக் வேதத்துல இருந்த அந்த ரிக்வேத காலத்துல இருந்த அந்த மக்கள் எந்த உலோகம்லாம் அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தங்கம், சரிங்களா? தங்கம் தெரிஞ்சிருக்கு, இரும்பும் தெரிஞ்சிருக்கு, தாமிரம், சரிங்களா? தாமிரம் அப்படின்னா செம்புன்னு சொல்லுவாங்க. இந்த 3மே என்ன செஞ்சிருக்கு? ரிக்வேத காலத்துல இருந்த அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சரிங்களா? சரி, தங்கத்துக்கு, இரும்புக்கு, தாமிரத்துக்கு வேற வேற பெயர்களும் இருக்கு, பாருங்க. அதையே கொடுத்திருக்காங்க. தங்கத்தை
ஹிரண்யா அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இரும்ப சியாமா அப்படின்றாங்க. தாமிரம் அல்லது செம்பு என்ன சொல்றாங்க, அயாஸ் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அப்போ தங்கம், அதாவது ஒரு நாள் எப்படி கேட்டுருவாங்க அப்படின்னா, ரிக்வேத கால மக்கள் அறிந்திராதது எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த மூணத்தையும் கொடுத்துட்டு ஏதோ ஒண்ணு இதுல இல்லாத கொடுப்பாங்க சரிங்களா. அப்போ இந்த தங்கம் இரும்பு தாமிரம் அதுதான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை சரிங்களா. இந்த ஹிரண்யா சியாமா அயாஸ் அப்படிங்கிற எதனாலும் கொடுத்துருவாங்க சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த நாள்ல ஏது அந்த ரிக்வேத கால மக்கள் வந்து அறிந்திருந்த உலோகம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பமும் தங்கம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷனை வைக்கிறதுக்கு பதிலாக ஹிரண்யா அப்படிங்கிற ஆப்ஷனை கூட வைக்கலாம் சரிங்களா. அதனால 2 பேரையுமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். தங்கம்னா ஹிரண்யா, இரும்புனா சியாமா, தாமிரம் செம்பு அப்படின்னா என்னது அயாஸ் சரிங்களா. பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இதை பாருங்க. இது 2 ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படிங்கறத பாருங்களேன். சபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம் சரிங்களா. சமிதி அப்படின்னா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. அங்க பெரியவங்க சின்னவங்க அப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, சமிதியில மக்கள் அனைவரும் ஒரு குழுவாக இருப்பாங்க. அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, சமிதின்னு சொல்லுவாங்க. ஆனா மூத்தோர்கள் மட்டும் கொண்ட அந்த மன்றத்தை என்னன்னு சொல்லுவாங்க, சபான்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதை நல்லா பாத்துக்கோங்க. சரி, எடுத்து பாருங்க. மெகாலித்திக், அதாவது பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க, மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது மெகாலித் அப்படிங்கிற அந்த அது வந்து எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா மெகாலித் சரிங்களா. அது எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா கிரேக்க சொல் சரிங்களா. மெகாலித் அப்படிங்கிறது என்னது, ஒரு கிரேக்க சொல் சரிங்களா. மெகா அப்படின்னா இப்பவுமே நம்ம எல்லா பிளிப்கார்ட்டா இருக்கட்டும் அமேசானா இருக்கட்டும் என்ன செய்வாங்க, மெகா டீல்னு போடுவாங்க சரிங்களா. மெகா அப்படின்னா என்னதான், பெரிய ஆஃபர் சரிங்களா, அந்த மாதிரி சரிங்களா. அப்ப இங்கேயும் என்னது, மெகா அப்படின்னா பெரிய சரிங்களா. லித் அப்படின்னா என்னது, கல் சரிங்களா. பெரிய கற்காலம் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, மெகாலித்திக்னு சொல்றாங்க. மெகா அப்படின்னா பெரிய, லித் அப்படின்னா என்னது, கல் சரிங்களா. அப்படிங்கிற இப்ப இறந்தவங்களுக்கு இறந்துட்டாங்க அப்படின்னா புதைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஒரு கல் நடுவாங்க சரிங்களா. அந்த கல் நட்டதுனால அந்த அந்த காலத்தை என்ன சொல்றாங்கன்னா பெருங்கற்காலம்னு சொல்றாங்க சரிங்களா. இதெல்லாமே வந்து நம்மளுக்கும் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. இந்த பரீட்சைக்காண்டி தான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா. நார்மலா இந்த மாதிரி வீடியோ போட்டு கேட்டாலே எவ்வளவு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பாருங்க. தீபகற்பம் எனக்கெல்லாம் நிறைய மறந்து போச்சு. சின்ன பிள்ளைல படிச்செல்லாம் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் எனக்கு ஞாபகமே வந்துச்சு சரிங்களா. சரி, சின்ன பிள்ளையாவே இருந்துருப்போம். ஆனா நிறைய பேருக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து அதெல்லாம் கிஃப்டட் சைல்ட்ஸ் அவங்க எல்லாம். சரி பாப்போம், இதுல எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தீபகற்ப இந்தியாவில் இருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது சரிங்களா. என்ன செஞ்சிருக்காங்க, இந்தியாவில இருந்து ரோம் நாட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, எஃகு ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. ரொம்ப முக்கியமான சரிங்களா. இத எதுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அந்த அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துல அதுல என்ன செஞ்சிருக்காங்க, அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துல தான் என்ன பண்ணிருக்காங்க, அதன் மீது வரி விதிச்சிருக்காங்க சரிங்களா. இங்க இருந்து ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட அந்த எஃகு அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்துல என்ன செஞ்சிருக்காங்க, அதுக்கு வரி விதிச்சிருக்காங்க. அப்படிங்கிற அந்த செய்தியை எது நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னா பெரிப்ளஸ்ல சொல்லுது. பெரிப்ளஸ் சொல்லுது சரிங்களா. பெரிப்ளஸ் அந்த நூல் சொல்லுது சரிங்களா. பெரிப்ளஸில் குறிப்பிட்டுள்ளது. இந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு, பெரிப்ளஸ்ல அந்த நூல்ல இருக்குதான் சரிங்களா. அப்போ 3 விஷயம் சரிங்களா. இங்க இருந்து எஃகு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. எங்க, அலெக்சாண்ட்ரியா துறைமுகம். அந்த அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எங்க இருக்கு, அப்போ ரோம்ல இருக்கு சரிங்களா. இந்த செய்தி எல்லாத்தையும் எது நம்மளுக்கு சொல்லுது, பெரிப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நூல் சொல்லுது சரிங்களா. சரி, எடுத்து போயிடலாம். என்னன்னு பாருங்க, பெருங்கற்காலம். இப்பதான் பார்த்தோம் பெருங்கற்காலம்னா என்னது, இறந்தவங்க இறந்ததுக்கு அப்புறமா என்ன செய்வாங்க, அவங்களுக்காண்டி கல் நடுவாங்க அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. அதை பத்தி ஒரு சில செய்திகள் கொடுத்துருக்காங்க. சரி, என்னன்னு பார்ப்போம். இங்க பாருங்களேன், இந்த பானை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதுமக்கள் தாளிகள். இவை இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகள் ஆகும். அதாவது இப்போ நம்ம கிறிஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ள வச்சு மூடுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட இந்த ஸ்குவிட் கேம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அதுல என்ன செய்வாங்க, ஒரு பெட்டி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள வச்சு எல்லாத்தையும் எரிப்பாங்க புதைப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி நம்ம மூத்தவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பெரிய ஒரு பானை இருக்கும் சரிங்களா. அதாவது இப்படி அகலமாலாம் இருக்காது, அது நீளமா இருக்கும் சரிங்களா. இறந்தவங்களை என்ன செய்வாங்க, அது உள்ள வச்சு அப்படி புதைப்பாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தப்பட்ட தாளிகள் தான் இந்த முதுமக்கள் தாளிகள் சரிங்களா. இதை நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சி அதுல வந்து நிறைய. சரி, தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சரி, இது வந்து தாளிகள் இது இருந்துட்டு போதும். நம்ம என்ன செய்ய போறோம், பெருங்கற்கால நினைவுகள் சரிங்களா. அந்த கல் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்க, பாருங்க
புதிய கற்காலத்தில் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கினர். இம்முறையின்படி இறந்தவர்களின் உடல் பெரிய மண்பாண்டத்தில் வைக்கப்படும். ஏனைய சில பொருட்களும் அதனுடன் வைக்கப்படும். சரிங்களா, ஒரு பெரிய மண்பானையில என்ன செய்வாங்களாம், அவங்க இறந்த உடலை வைப்பாங்களாம். அது கூட என்ன செய்வாங்களாம், ஒரு சில பொருட்களையும் சேர்ந்து வைப்பாங்களாம். பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறித்த அறிவை பெற்றிருந்த, சரிங்களா, இரும்பை குறித்த அந்த அறிவை பெற்றிருக்காங்களாம். சமூகமாக கூடி வாழ தெரிந்த மிகவும் முன்னேறிய நாகரிகத்திற்கான காட்சிகளாகும், சாட்சிகளாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, இந்த போட்டு காமனா சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, கால்மன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கற்திட்டைகள். சரிங்களா, இதான் இந்த இருக்கு பாருங்க திட்டு. சரிங்களா, என்னங்கிறத பார்ப்போம். புதைத்த இடத்தில் இருபுறமும் 2 கற்பலகைகளை செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்து வைக்கப்படும். சரிங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. 2 பக்கம் என்ன செய்வாங்களாம், இப்படி கல்லு செங்குத்தா கல்லு மாதிரி நட்டுட்டு அதுக்கு மேல என்ன செய்வாங்களாம், ஒரு கல்ல படுக்கப்படுவாங்களாம். சரிங்களா, இக்கற்திட்டுகளை எங்கெல்லாம் பார்க்கப்படுது, வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு. கும்மாளமருதப்பட்டி எங்க இருக்கு, திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. நரசிங்கம்பட்டி எங்க இருக்கு, மதுரை மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா, நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டத்துல இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. சரி, இதன்னு பாருங்க, நினைவு கற்கள் மென்ஹிர்னு சொல்லுவாங்க. பிரிட்டன், சரிங்களா, பிரிட்டிஷ் இருக்காங்களே, பிரிட்டன் மொழியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மென் என்றால் கல். சரிங்களா, மென்னா என்னதான் கல்லா. கிர் என்றால் நீளமான. சரிங்களா, மென் அப்படின்னா கல், கிர் அப்படின்னா நீளமான. சரிங்களா, என்று பெயர். சரிங்களா, பிரிட்டன்யா. ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்பட்டது. இங்க பாருங்க, இந்த இருக்கா, ஒரே ஒரு கல்லுதான். சரிங்களா, இறந்தவர்களோட அந்த நினைவாக ஒன்னே ஒன்று மட்டும் இப்படி தூண் மாதிரி நிக்க விட்டுருப்பாங்க. திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர் ஆகிய இடங்களில் இவ்வாறான நினைவு தூண்கள் உள்ளன. சரிங்களா, எங்கெல்லாம் இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. மேலும் இந்த தூண்களை பத்தி என்ன சொல்றாங்க, இவை உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றன. சரிங்களா, சரி, மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலும் ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும் கொடுமணலிலும் இது போன்ற நினைவு தூண்கள் காணப்படுகின்றன. சரிங்களா, சரி, இருந்துட்டு போட்டோம். அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கவங்களுக்கு அதெல்லாம் அதை பத்தி நிறைய நாலேஜ் இருக்கும். இருந்தாலும் இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையுமே எந்த மாவட்டங்கள்ல இது இருக்கு, நடுக்கற்கள் வேற, இது என்னது தூண்கள், இப்ப பாத்துக்கிட்டு இருக்க தூண்கள், இதுக்கு அடுத்துதான் நடுக்கற்கள் வரும். சரிங்களா, நடுக்கற்கள் வேற, தூண்கள் வேற. சரிங்களா, அதனால எதையுமே குழப்பிக்க கூடாது. சரி, இது பாருங்க, நடுக்கற்கள் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, இறந்து போன வீரரின் நினைவை போற்றும் வகையில் நடுக்கல் நடப்படும். சரிங்களா, அதாவது நடப்படும் கல் நடுக்கல் ஆகும். சரிங்களா, தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடம் இருந்தும் அல்லது எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களை நினைவுபடுத்தும் வகையில் இந்த கற்கள் வந்து நடப்படும். சரிங்களா, சரி, எங்களா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகேயுள்ள மானூரிலும், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை. சரிங்களா, தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் கோட்டை அந்த இடத்துல இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் நடுக்கற்கள் காணப்படுகின்றன. இது புலிமான் கோம்பையில உள்ளது. சரிங்களா, எப்போ கிமு 3ஆம் நூற்றாண்டுல உள்ளது. சரிங்களா, இந்த நடுக்கல். சரிங்களா, சரி, எடுத்து போயிடலாம். அப்படிங்கிற சொல்றது சமணம் என்னும் சொல் ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லில் இருந்து பெறப்பட்டது ஆகும். சரிங்களா, அதன் பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வதாகும். சரிங்களா, வெல்வது என்பதாகும். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வதுதான் என்ன சொல்லுவாங்க, சமணம்னு சொல்லுவாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். கர்மா அல்லது கர்ம வினை என்றால் என்ன? சரிங்களா, கர்மா நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. சரிங்களா, பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவருடைய அவளுடைய அவ 2 பேருமே சொல்லிட்டாங்க. சரிங்களா, இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது என்று நம்பிக்கையே ஆகும். சரிங்களா, அதாவது இப்ப செஞ்சது நீ எப்பமா உனக்கு விடியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த பிறவியில ஒருவர் செய்யும் செயல்கள் இப்பமோ இந்த பிறவையிலையோ அல்லது அடுத்த பிறவையிலையோ அவர் வாழ போகும் வாழ்க்கையை அதுதான் தீர்மானிக்கும். நீ நல்லது செஞ்சனா உனக்கு நல்லது கிடைக்கும், நீ கெட்டது செஞ்சனா உனக்கு கெட்டது கிடைக்கும். இப்ப கிடைக்கும், அப்படி இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலேயே உனக்கு கிடைச்சிரும். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்க போதும், இந்த ஒரு ஜென்மமே, அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. சரிங்களா, அப்போ நம்ம செய்யற செயல் தான் நம்மள என்ன செய்யும், அடுத்து நம்ம நல்லா இருக்க போறோமா நல்லா இல்லாம இருக்க போறோமாங்கிறத தீர்மானிக்கும். சரிங்களா, சரி, இது என்ன கொடுத்திருக்காங்க, மகாவீரரின் தலைமை சீடரான கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். சரிங்களா, அதன் பெயர் ஆகம சித்தாந்தம் எனப்படும். ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா கேட்கலாம். சரிங்களா, யாரு மகாவீரரோட தலைமை சீடர் யாரு, எத்தனை இருக்கு பாருங்க. மகாவீரரோட தலைமை சீடர் யாரு, கௌதம சுவாமி. சரிங்களா, மகாவீரரின் அவரோட போதனைகளை அவரு என்ன செஞ்சிருக்காரு, தொகுத்திருக்காரு. மகாவீரரின் தலைமை சீடர் யாரு, கௌதம சுவாமி.
மகாவீரரோட போதனைகளை கௌதம சுவாமி என்ன செஞ்சிருக்காரு, தொகுத்திருக்காரு. அது பெயர் என்னது, ஆகம சித்தாந்தம். சரிங்களா, அப்ப 3 கேள்விகள் இதுல இருக்கு. சரிங்களா, அப்போ ரொம்ப முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க. சரி, மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுதல் ஆகும். சரிங்களா, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒருத்தங்க நிறைய நல்வினைகள் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், இதுக்கு அடுத்து இந்த பிறவியோட அவங்க என்ன செஞ்சிருவாங்க, மோட்சம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவங்களுக்கு அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்காது. சரிங்களா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சி அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், நின்று போயிடும். சரிங்களா, நம்ம தீவினைகள் செஞ்சுட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த பிறவிகள் நம்ம எடுத்து அதற்கான பலனை அனுபவிச்சுதான் தீரும். சரிங்களா, அப்படிங்கிறத கண்டிப்பா நம்புறாங்க. சரி, இவர் யாரு உட்கார்ந்துருக்கவரு, இந்த உட்கார்ந்துருக்கவர் பேர் வர்த்தமானர். சரிங்களா, உட்கார்ந்துருக்கவர் பேர் வர்த்தமானர். பிறப்பு எங்க பிறந்திருக்காரு, வைசாலிக்கு அருகேயுள்ள குந்த கிராமம் பீகார்ல பிறந்திருக்கிறார். சரிங்களா, பெற்றோர் யாரு, சித்தார்த்த சலா. சரிங்களா, இறப்பு பவபூரி பீகார். சரிங்களா, பவபூரி அப்படிங்கிற அந்த இடத்துல உள்ள பீகார்ல இறந்திருப்பார். சரிங்களா, பவபூரி பீகார். இங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, இவர் பேர் என்னது, சித்தார்த்தா. சரிங்களா, பேரெல்லாம் குழப்பி கூடாது, பாத்துக்கோங்க. அவங்க எங்க பிறந்திருக்காங்க, லும்பினி தோட்டம் நேபாளத்துல பிறந்திருக்காங்க. பெற்றோர் யாரு, சுத்தோதனா மாயாதேவி. சரிங்களா, சரி, அடுத்து இறப்பு எங்க இறந்திருக்காங்க, குசி நகரம் ஊபி அப்படிங்கிற இடத்துல இறந்திருக்காங்க. சரிங்களா, சரி, இருந்துட்டு போட்டோம். ரொம்ப குட்டியா இருக்கோ, இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். சரி, சைத்தியம் அப்படின்னு என்னது, ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா அதுல இருந்து கேள்விகள் வரலாம். சரிங்களா, சைத்தியம்னா என்னது, ஒரு பௌத்த கோவில். சரிங்களா, அதிகாரைகள் அப்படின்னா என்னது, மடாலயங்கள். அப்படி இல்லை அப்படின்னா துறவிகள் வாழும் இடங்கள் தான் என்னன்னு சொல்லுவோம், விகாரைகள்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸ்தூபி அப்படின்னா என்னன்னு பாருங்க, ஸ்தூபிகள் என்னன்னு பாருங்க, புத்தருடைய உடல் உறுப்புகள் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்படும் கட்டடம் ஆகும். சரிங்களா, அதான் என்ன சொல்லுவோம், ஸ்தூபின்னு சொல்லுவோம். சரிங்களா, இவை கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்களாகும். சரிங்களா, ரொம்ப கலைத்திறமை வாய்ந்ததாக இருக்குமா. சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, இதை பார்ப்போம். பௌத்த பிரிவுகள். பௌத்தம் எப்படி பிரிஞ்சிருக்கு, ஹீனயானம் மகாயானம்னு பிரிஞ்சிருக்கு. சரிங்களா, சரி, ஹீனயானத்துல வாழ்ந்தவங்க எப்படி இருக்காங்க, மகாயானத்துல வாழ்ந்தவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். புத்தரின் சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்க மாட்டார்கள். ஹீனயானத்துல செய்ய மாட்டாங்க, சிலையை வணங்க மாட்டாங்க, அவங்களோட படத்தை வணங்க மாட்டாங்க. சரிங்களா, ஆனா மகாயானத்துல என்ன பண்ணுவாங்க, புத்தருடைய உருவங்கள் என்ன செய்வாங்க, வணங்குவாங்க. சரிங்களா, மிக எளிமையாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க ஹீனயானத்துல. சரிங்களா, இங்க பாருங்க, விரிவான சடங்குகளை பின்பற்றுவாங்க, ரொம்ப சடங்குகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி, இவங்க பாருங்க, தனி மனிதர்கள் முக்தி அடைவதையே தங்களுடைய நோக்கம் என்று நம்பினர். சரிங்களா, தனி மனிதர்கள் முக்தி அடைவதுதான் தங்களோட நோக்கம் சொல்லிட்டு இவங்க நம்பியிருப்பாங்க. இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்க, அனைத்து உயிரினங்களும் முக்தி பெறுவதையே தங்களது நோக்கமாக, தனது நோக்கம் என நம்பினார்கள். சரிங்களா, இவங்க அனைத்து, இவங்க தனி, இவங்க அனைத்து. சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க. இதெல்லாம் பிராகிருத மொழியை பயன்படுத்தினர், இவங்க சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினர். சரிங்களா, இவங்க பாருங்க, ஹீனயானம் தேரவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பிரிவு இலங்கை, மியான்மர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவியது. சரிங்களா, எங்கெல்லாம் பரவி இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்பிரிவு இங்க. சரிங்களா, இப்பிரிவு மத்திய ஆசியா, திபெத், சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் பரவியது. இந்நாடுகளில் மத்திம வழி என்று கொல்லப்பட்டது. சரிங்களா, இதை என்ன சொல்றாங்க, மத்திம வழின்னு சொல்றாங்க. ஹீனயானத்தை தேரவாதம் அப்படின்னு சொல்றாங்க, மகாயானத்தை என்ன சொன்னாங்க, மகாயானத்தை மத்திம வழி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரி, இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, பௌத்த மாநாடுகள் நடந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, கண்டிப்பா கேள்விகள் வரலாம். அதாவது இந்த பௌத்த மாநாடுகள் எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. முதலாவது மாநாடு எங்க நடந்திருக்கு, ராஜகிருஹம். சரிங்களா, ராஜகிருஹம். சரிங்களா, அந்த இடத்துல நடந்திருக்கு. 2வது வைசாலில நடந்திருக்கு. 3வது மாநாடு பாடாலிபுத்ரா. சரிங்களா, பாதாலிபுத்திரத்துல நடந்திருக்கு. 4வது மாநாடு காஷ்மீர்ல நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா கேள்விகள் வரலாம். சரிங்களா, இடைவெளி நடுவுநிலை வழி உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்று இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்வையும் மேற்கொள்ளாமல் இருப்பதை குறிக்கிறது. அதாவது துறவு அப்படிங்கிறது ரொம்ப வேற. சரிங்களா, அதாவது சுக துக்கங்கள் எல்லாத்தையுமே துறக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்க, துறவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது இல்வாழ்க்கைக்குள்ள போகாம
துறவு அப்படிங்கிறது வந்து முழுமையடையாது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அப்போ நிறைய பேர் கல்யாணம் முடிக்காமலே என்ன செய்யறாங்க, துறவு போறாங்க. அப்ப அந்த வாழ்க்கையெல்லாம் துறவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது அவங்களோட இஷ்டம். சரிங்களா? ஆனா உண்மையான சுக துக்கங்களை அனுபவிச்சுட்டு அதுல இருந்து தன்னை துறந்துக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, துறவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எதையுமே தப்பு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ. சரிங்களா? இப்போ இந்த இடைநிலை அப்படிங்கிறது உலக சுகங்கள், அதாவது எது மேலேயுமே பெருசா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது நிறைய பேர். சரிங்களா? எனக்குமே அப்படிதான். ஒரு பெருசா எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் என்ன செய்ய மாட்டேன், தவம்லாம் இருக்க மாட்டேன். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. உலக சுகங்கள் மீது எது மேலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும், தவமும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிலையை என்ன சொல்லுவாங்க, இடைவெளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, என்னது சுவரோவியங்கள் மகாராஷ்டிரா மாநில அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகையில் சுவர்களில் மேற்கூரையில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. சரிங்களா? எங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு, அவுரங்காபாத்ல. சரிங்களா? மகாராஷ்டிரா மாநிலத்துல உள்ள அவுரங்காபாத்ல எந்த குகை இருக்கு, அஜந்தா அப்படிங்கிற அந்த குகை இருக்கு. அந்த குகையில ஜாதக கதைகளை என்ன செஞ்சிருக்காங்க, சித்தரிச்சு வரைஞ்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஜாதக கதைகள் இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சரி, இப்போ ஜாதக கதைகள்னா நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? இதா இருக்கு, இது ஒரு ஜாதக கதை தான். சரிங்களா? அதாவது ஜாதக கதைனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதக கதைகள் புகழ்பெற்ற புத்தர் முந்தைய பிறவிகளில் மனிதராகவும் விலங்குகளாகவும் இருந்ததை குறித்த கதைகளாகும். சரிங்களா? இவை அறநெறிகளை கூர்வனவாக ஆகும். சரிங்களா? அதாவது புத்தர்கள் இருப்பாங்கல்ல, முன்னொரு பிறவியில ஒரு மனுஷனாவோ அப்படின்னா ஒரு விலங்காகவோ பிறந்த ஒரு கதையை சொல்லக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க, ஜாதக கதைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கதையை நான் வாசிக்கல, நான் படிச்சதை உங்களுக்கு அப்படியே சொல்றேன். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்திருக்கும். சரிங்களா? அது என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா, ஒரு எருமை, ஒரு காட்டு எருமையை வேட்டையாடி சாப்பிட்டுருக்கும். அப்படி சாப்பிடல என்ன ஆயிட்டு அப்படின்னா, அந்த எருமையினுடைய ஒரு எலும்பு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அந்த சிங்கத்தோட தொண்டையில போய் சிக்கி இருக்கும். சரிங்களா? அந்த சிங்கம் ஒரு மாதிரி கம்முனே இருக்கும். அதுக்கு வந்து அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமலே இருக்கும். சரிங்களா? அந்த எலும்பை எப்படி எடுக்கணும்னு தெரியாம இருக்கும். அப்போ ஒரு மரங்கொத்தி பறவை வந்து, நான் உனக்கு அந்த எலும்பை எடுத்து விடுறேன், ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது, என்னைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும், இந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லும். இந்த சிங்கமும் அதுக்கு ஒப்புக்கொண்டு நீ எடுத்து விட, நான் உன்னை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே என்ன செய்வாங்க, தங்களுக்குள்ள ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. சரிங்களா? அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த மரங்கொத்தி பறவை என்ன செஞ்சிடும் அப்படின்னா, அந்த எலும்பு துண்டை எடுத்து விட்டுரும். அப்புறம் பறந்து போயிடும். சரிங்களா? எடுத்து விட்டு பறந்து போயிடும். அப்புறம் இன்னொரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, அதே சிங்கம் இன்னொரு காட்டெருமை என்ன செஞ்சிடும், வேட்டையாடிடும். அப்போ இந்த மரங்கொத்தி பறவை வந்து கொஞ்சோண்டு என்ன செய்யும், சிங்கத்துக்கிட்ட எனக்கு கொஞ்சோண்டி மாமிச துண்டுகளை தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். சரிங்களா? ஆனா அந்த சிங்கம் என்ன சொல்லும் அப்படின்னா, நான் உனக்கு செய்ய வேண்டியது யாருக்குனே நிறைய செஞ்சுட்டேன், இனிமேலாம் நீ என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகள்ல சொல்லும். சரிங்களா? அப்போ இந்த மரங்கொத்தி பறவைக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம தானே இவனுக்கு ஹெல்ப் பண்ணோம், என்ன எல்லாமே இவன் நம்மளுக்கு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. அப்போ அந்த சிங்கம் சொல்லும், நீ எனக்கு அன்னைக்கு அந்த எலும்பை எடுத்து விடலையே நான் உன்னை முழுங்கி இருக்க வேண்டியது, நீ போட்ட அந்த ஒப்பந்தத்தினால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால நான் உன்னை முழுங்காம விட்டது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அந்த சிங்கம். சரிங்களா? அப்போதான் மரங்கொத்தி பறவைக்கு புரியும், ஐயோ இவனுக்கா போய் நம்ம ஹெல்ப் பண்ணோம் அந்த மாதிரி புரியும். சரிங்களா? கடைசியா என்ன எல்லாரும் சொல்ல வராங்க பாருங்க, நன்றி இல்லாத இந்த ஜென்மத்திற்கு உதவி செய்தது என்னுடைய தவறு அப்படின்னு சொல்லிட்டு மரங்கொத்தி பறவை மண்டல முட்டிக்கும். சரிங்களா? அப்புறம் கடைசியா என்ன சொல்லுதுன்னு பாருங்க, இதை போல தகுதியற்ற ஒருவரின் மீது கோபம் கொள்வதில் அல்லது வருத்தம் அடைவதில் எப்பயனும் இல்லை என்று கூறி பறந்தது அந்த பறவை. சரிங்களா? அப்போ இது அந்த பறவைக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே வந்து இது பொருத்தக்கூடிய ஒரு கதை. சரிங்களா? எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, அவன் இப்படி செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அவனை என்ன செய்யக்கூடாது, படிச்சுட்டு இருக்க கூடாது. சரிங்களா? அவனை பத்தி நினைக்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். படிக்க கூடாதுங்கிறது நினைக்கவே கூடாது. ஏன்னா எல்லாத்துக்குமே மேலதான் படிச்சோம். என்னது, கர்மா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அவன் இப்ப செஞ்சது இப்பவும் இல்ல மறுபிறவையிலேயே அவனுக்கு என்ன செய்யும், அவனை சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம கதைக்குள்ள வருவோம். கணானா என்னன்னு பாருங்க. கணா என்னும் சொல் சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். சரிங்களா? கணானா என்னது, சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட அந்த மக்களை குறிக்கூடியதான் கணா. சரிங்களா? சங்கா என்றால் மன்றம். சரிங்களா? நல்லா பார்த்துவோங்க, எல்லாமே ரொம்ப முக்கியமானது. சங்கா அப்படின்னா என்னது, மன்றம் என்று பொருள். பகுதிகள்ல சிறியதாக இருக்குல்ல அந்த நிலப்பகுதிகள்ல மேற்குடி மக்கள் என்ன செய்வாங்க, ஒரு இதை ஆளுவாங்க. சரிங்களா? அந்த மேற்குடி மக்கள் தான் ஆளுவாங்க. அதுதான் என்ன சொல்லுவோம், கனசங்கங்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரிங்களா? அப்போ கன அப்படிங்கிறது சரிசமமான அந்தஸ்தை கொண்ட மக்கள், சங்கா அப்படின்னா மன்றம் அப்படிங்கிறத ஞாபகம். சரிங்களா? முடியாட்சி அப்படின்னா என்ன பாருங்க, முடியாட்சி அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வதாகும். சரிங்களா?
இது ஒரு ஒரு குறிப்பிட்ட சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்கள் சரிங்களா, அவங்க சேர்ந்து ஆள்றது கனசங்கம். முடியாட்சி அப்படிங்கிறது ஒரு அரசனோ அல்லது அரசியோ அந்த நிலப்பகுதியை ஆள்றதா என்ன சொல்லுவோம், முடியாட்சின்னு சொல்லுவோம் சரிங்களா. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸை புரிஞ்சு வச்சுக்கோங்க. முடியாட்சி முறை அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சியின் போது அது அரச வம்சம் ஆகிறது. இந்த அரசுகள் வைதீக தேவ மரபுகளை பின்பற்றின சரிங்களா. இது என்ன செய்யுது, இது வைதீக தேவ மரபுகளை பின்பற்றுது சரிங்களா. வழிவழியா என்ன செய்வாங்க, ஆண்டுட்டு வருவாங்க சரிங்களா. இது ஒரு சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கக்கூடிய அந்த சங்கம் சரிங்களா. இது இந்த கன சங்கங்கள் என்ன செய்யுது, சமத்துவமான மரபுகளை பின்பற்றுது. இது என்ன செய்யுது, அதாவது முடியாட்சி என்ன செய்யுது, வைதீக தேவ மரபுகளை பின்பற்றுது அப்படிங்கிற ரெண்டு டிஃபரன்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. 16 மகாஜனபதங்கள் என்னன்னு பாருங்க. குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம், வஞ்சி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், மத்சயம், சூரசேனம், அஸ்மகம், காந்தாரம் மற்றும் காம்போஜம் சரிங்களா. இதெல்லாம் என்னது, 16 மகாஜனபதங்கள் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, இது என்னன்னு பாருங்க. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம். இது எல்லாத்துக்குமே மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அந்த பல்கலைக்கழகம் பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது சரிங்களா. அப்போ அது என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயமாகும். ரொம்ப முக்கியமானது, சமயங்களை பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. எதுலையுமே சமயம் குழம்பிடக்கூடாது சரிங்களா. குப்தர்களின் காலத்தில் அது மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது சரிங்களா. நாலந்தா என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு, நாலந்தா அப்படிங்கிறது என்னது, சமஸ்கிருத சொல். அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க. நா பிளஸ் அலம் பிளஸ் தா அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க சரிங்களா. என்ற 3 சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது என்னது, நாலந்தா. நா பிளஸ் அலம் பிளஸ் தா அப்படிங்கிற அந்த 3 சேர்ந்து உருவானதுதான் நாலந்தா சரிங்களா. சரி, அதோட பொருள் என்னன்னு பாருங்க. வச்சாத அறிவை அளிப்பவர் சரிங்களா. அவங்க வந்து வச்சாத அறிவை வந்து நம்மளுக்கு அளிப்பாங்களாம். அதனாலதான் அதுக்கு பேரு நாலந்தா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க சரிங்களா. நிறைய முக்கியமான தகவல்கள் இதுல இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, மெகஸ்தனிஸ் சரிங்களா. கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர் சரிங்களா. 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தவர் சரிங்களா. 14 ஆண்டுகள் இருந்திருக்காரு. அவர் எழுதிய நூலின் பெயர் இண்டிகா. இந்நூல் மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள ஒரு முக்கியமான சான்றாகும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அப்போ மெகஸ்தனிஸ் எழுதினது தான் என்னது, இண்டிகா சரிங்களா. அது எதை பத்தி சொல்லுது, மௌரிய பேரரசை பத்தி சொல்லுது சரிங்களா. அப்போ அவர் எங்க இருந்து வந்தாரு, கிரேக்கில இருந்து வந்தாரு. மற்றும் அவர் யாரோட அதாவது யாரோட ஆட்சியில இருந்தவர் அப்படின்னா, யாருக்கு தூதராக இருந்தார் அப்படின்னா செலுக்கஸ் நிகேட்டரின். எவ்வளவு தகவல்கள் இருக்குங்கிறத பாத்துக்கோங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. மௌரிய பேரரசு இந்தியாவின் முதல் பேரரசு சரிங்களா. ரொம்ப முக்கியமானது, இந்தியாவின் முதல் பேரரசு என்னது, மௌரிய பேரரசு தான் சரிங்களா. சரி, அது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த பேரரசிற்கான தலைநகரம் பாதாலிபுத்திரம் சரிங்களா. தற்போது பாட்டனா பீகார்ல இருக்கு சரிங்களா. சரி, அந்த அரசு அப்படி முடியாட்சி, அதாவது ஒரு அரசனோ அரசியோ ஆளக்கூடியது. இப்பதான் நம்ம மேல பார்த்தோம். சரி, வரலாற்று காலம் ஏறத்தாழ கிமு 322 முதல் 187 வரை சரிங்களா. போகாமோ சரிங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. முக்கிய அரசர்கள் யாரெல்லாம், சந்திரகுப்தர், பிந்துசாரர், அசோகர் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ். இதுல இருந்து கண்டிப்பா கேள்விகள் வரலாம் சரிங்களா. இது அந்த தகவலே ரொம்ப முக்கியமானது. மௌரிய பேரரசு தான் என்னது, இந்தியாவோட முதல் பேரரசு சரிங்களா. ஞாபகத்திலே வந்து பாதாலிபுத்திரம்னு வருது. பாடலிபுத்திரம் சரிங்களா, அதான் முக்கியம். சரி, பாடலிபுத்திரத்தின் பிரம்மாண்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகராக பாடலிபுத்திர நகரும் 64 நுழைவு வாயில்களும் 570 கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தன சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ, 64 நுழைவு வாயில்களும் 570 கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்திருக்கான் அந்த பாடலிபுத்திரத்துல சரிங்களா. பாடலிபுத்திரத்துல சரிங்களா. சரி, பாத்துக்கோங்க. சரி, அடுத்து என்னன்னு பாருங்க. அதாவது மௌரிய பேரரசு சான்றுகளை கொடுத்துருக்காங்க சரிங்களா. தொல்லியல் சான்றுகள் சரிங்களா. முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் சரிங்களா. அப்போ அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்காங்க, முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் இருந்திருக்கு சரிங்களா. நம்ம இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன இருந்துச்சு, பண்டமாற்ற முறை இருந்துச்சு சரிங்களா. அவங்க எப்பவுமே வந்து அந்த நாணய முறையை கொண்டு வந்திருக்காங்கிறத பாருங்க. கல்வெட்டுகள் என்ன இருக்குங்கிறத பாருங்க. அசோகரின் கல்வெட்டு பேராணைகள், ஜூனாகத் கல்வெட்டு ஆகியவை சரிங்களா. இதெல்லாம் மௌரிய பேரரசுகளுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு சான்றாகும். சரி,
சரி, சமய சார்பற்ற இலக்கியங்கள் என்னதுலாங்கிறத பாருங்க. கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம் இது பல தடவை கேட்டாங்க. சரிங்களா? சரி. விசாகதத்தரின் முத்ரா ராட்சசம். சரி. மாமுலனாரின் அகநானூற்று பாடல். இதெல்லாம் இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானது. கேட்டா கண்டிப்பா ஆன்சர் சொல்லணும். சரிங்களா? சமய சார்ந்த இலக்கியங்கள் என்ன இலக்கியங்கள்லாம் பாருங்க. சமண பௌத்த நூல்கள் புராணங்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. வெளிநாட்டு சான்றுகள் என்னதெல்லாம்னா தீபவம்சம், மகாவம்சம், இண்டிகா. சரிங்களா? இது எல்லாமே நூல்கள் தான். சரிங்களா? வெளிநாட்டு நூல்கள். தீபவம்சம், மகாவம்சம், இண்டிகா. சரிங்களா? சரி, வெளிநாட்டு சான்றுகள் இது எல்லாமே. இது ரொம்ப முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்து போயிடலாம். இதை எல்லாருமே பார்த்திருப்போம். சரிங்களா? சிங்கத்தை எல்லாருமே பார்த்திருப்போம். சரி, என்ன கதைங்கிறத பார்ப்போம். சிங்க முகத்தூண் சாரநாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் சிகர பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னமாகவும் வட்ட வடிவ அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் இந்தியாவின் தேசிய கொடியின் மைய சக்கரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இது யாரோட காலத்துல உள்ளது? அசோகரோட தூண்ல இருந்த இந்த சிங்கம் தான் என்ன இருக்கு, இப்ப நம்மளால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த சக்கரம் தான் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளோட கொடிகள்ல இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான. சரிங்களா? அப்போ அது எங்க இருக்கு அப்படிங்கறத நல்லா பாத்துக்கணும். சரிங்களா? யாரோடது அப்படிங்கறதையும் பாத்துக்கணும். சரிங்களா? சரி, அசோகர் கல்வெட்டுகளில் எழுத்து முறை என்ன மாதிரிலாம் இருக்குன்னு பாருங்க. சாஞ்சி. சரிங்களா? பிராமில இருந்து இருக்கு. காந்தஹர். சரிங்களா? கிரேக்கம் மற்றும் அராமிக். சரி. வடமேற்கு பகுதிகள் கரோஸ்தி. வடமேற்கு பகுதிகள் கரோஸ்தி. சரிங்களா? அசோகர் கல்வெட்டுகளின் எழுத்து முறை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா சாஞ்சி பிராமியில் எழுதியிருக்காங்க. சரிங்களா? காந்தஹர் கிரேக்கம் மற்றும் அராமிக். சரிங்களா? சரி. இது என்னது? வடமேற்கு பகுதிகளில் கரோஸ்தி. சரிங்களா? இதுதான் அசோகர் கல்வெட்டுகளோட எழுத்து முறையாக இருக்கு. சரி, அடுத்து பாருங்க. ருத்ரதாமனின் ஜூனாக்கத் அப்படி இல்லை அப்படின்னா கிர்னார். அப்ப ஜூனாக்கத்துக்கு பேர்லாம் சொல்லலாம், கிர்னார்னு சொல்லலாம். கிர்னார் கல்வெட்டு சுதர்சன் ஏரி என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது. சரிங்களா? சுதர்சன் ஏரி அது உருவாக்கப்பட்டதை பதிவு செய்யறது என்னது? ஜூனாக்கத் கல்வெட்டு. அதை என்னன்னு சொல்லுவாங்க? கிர்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. கிர்னார் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி. ருத்ரதாமன். சரிங்களா? அவர் தான் எழுதியிருப்பார், அவர் தான் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து பார்ப்போம். இதற்கான பணிகள் சந்திரகுப்த மௌரியரின் காலத்தில் தொடங்கப்பட்டது. இது அதாவது அந்த ஏரி. சரிங்களா? நீர்நிலை எப்போ தொடங்குச்சு அப்படின்னா சந்திரகுப்தரோட அந்த மௌரியர் காலத்துல தொடங்குச்சு. சரிங்களா? சந்திரகுப்த மௌரியரோட காலத்துல தொடங்குச்சு. அசோகரின் காலத்தில் பணிகள் நிறைவு செய்யப்பட்டது. அப்போ சந்திரகுப்த மௌரியரோட அந்த காலத்துல தொடங்கி அசோகரோட காலத்துல முடிவடைஞ்சிருக்கு. அப்போ எந்த ஏரி? சுதர்சனா ஏரி. சரிங்களா? எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப அது எதுல இடம்பெற்றிருக்கு? ஜூனாக்கத் கல்வெட்டுல. சரிங்களா? எல்லாமே ரொம்ப முக்கியமானது. சரி, பேராணை என்னன்னு பாருங்க. பேராணை என்னன்னு பாருங்க. அரசரால் அல்லது உயர் பதவியில் இருப்பவரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனம் தான் என்ன சொல்லுவோம்? பேராணை அப்படின்றத சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே காமனா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இருந்தாலும் ஒரு சிலதான் கொஸ்டின்ல கேட்கல நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், அவங்க ஆப்ஷனே ஒண்ணு போல வச்சிருப்பாங்க, நம்மளுக்கு குழம்பிடும். சரிங்களா? அதனால நல்லா பார்த்து வச்சுக்கிறது நல்லது. என்னன்னு பாருங்க. முக்கிய ஏற்றுமதி பொருட்கள், முக்கிய இறக்குமதி பொருட்கள். சரி, முக்கிய ஏற்றுமதி நம்ம இதுல இருந்து என்னதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நறுமண பொருட்கள், முத்து, வைரங்கள், பருத்தி இலை துணிகள். சரி, தந்தத்தினால் ஆன பொருட்கள், சங்குகள், சிப்பிகள் இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்? ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். கண்டிப்பா கேட்கலாம். சரிங்களா? எதையுமே கேட்க மாட்டாங்க அப்படிலாம் விட்டுறவே முடியாது. சரி, இறக்குமதி செய்யப்பட்ட முக்கியமான பொருட்கள் என்னதெல்லாம் அப்படின்னா குதிரைகள். அரேபியால இருந்து குதிரைகள் நிறைய வந்திருக்கும். தங்கம், கண்ணாடி பொருட்கள் சீனால இருந்து நிறையவே வந்திருக்கும். சரி, மெல்லிய நூலான கைத்தறி துணி இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சிருப்போம்? இறக்குமதி செஞ்சிருப்போம். சரிங்களா? சரி, பாருங்க. எக்ஷன் என்பது நீர் வளம், மரங்கள், காடுகள், காட்டுச்சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் ஆவார். சரிங்களா? இந்த எக்ஷன் அப்படிங்கிறது யாரு? இது எல்லாத்தோட தொடர்புடைய கடவுள். சரிங்களா? சரி, யக்ஷி என்பது யக்ஷாவின் பெண் வடிவம் ஆகும். சரிங்களா? அவரோட பெண் வடிவம் தான் என்னது? யக்ஷி. சரிங்களா? சரி, என்னன்னு பாருங்க. பண்டைய பெயர், தற்போதைய பெயர். சரிங்களா? அப்போ ராஜகிரகம், ராஜ்கீர். சரிங்களா? பண்டைய பெயர் என்னது? ராஜகிரகம். இப்ப தற்போதைய பெயர் என்னது? ராஜ்கீர். சரிங்களா? சரி, பாடலிபுத்திரம் இப்ப என்னன்னு சொல்றாங்க? பாட்னான்னு சொல்றாங்க. பாடலிபுத்திரத்தை பாட்னான்னு சொல்றாங்க. சரி, கலிங்கா, ஒடிசா. கலிங்காவை தான் என்னன்னு சொல்றாங்க? இப்போ ஒடிசான்னு சொல்றாங்க. ஒடிசான்னு சொல்றாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா கேட்கலாம். சரிங்களா? சரி, இது பாருங்க. எல்லாமே முக்கியமானன்னு சொல்றேன். இப்போ முக்கியமானது முக்கியம் தானங்க சொல்ல முடியும். கண்டிப்பா எல்லாமே முக்கியமானது. சரிங்களா? சரி, இது என்னன்னு கொடுத்திருக்காங்க? உலகம் அந்நாளில் இந்த மாதிரி இருந்திருக்குங்கிறத கொடுத்திருக்காங்க. சரி, பாப்போமா?
சீன பெருஞ்சுவர் சரிங்களா. இதான் என்னது சீன பெருஞ்சுவர் சரிங்களா. போன வீடியோல சொன்ன மாதிரி இப்பவும் டூருக்கு தான் வந்திருக்கோம் சரிங்களா. இதான் நல்லா பார்த்துக்கோங்க. இதான் என்னது சீனா பெருஞ்சுவர். சரி, இது என்னங்கிறத பார்ப்போம். இது பழங்காலத்தில் கட்டப்பட்ட தொடர்ச்சியான பல கோட்டை சுவர் ஆகும் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. குன்சி ஹங் என்னும் பேரரசு தனது பேரரசின் வட எல்லையை பாதுகாப்பதற்காக கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்த சுவர்களை இணைத்தார் சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சரி, இது என்னன்னு பாருங்க. ஒலிம்பியாவின் ஜியஸ் கோயில் சரிங்களா. ஜியஸ் கோயில் சரிங்களா. ஜியஸ் கோயில் என்னங்கிறத பார்ப்போம். கிரிஸ் நாட்டில் உள்ள ஒலிம்பியாவில் கிமு 5ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட கோயில் ஜிஎஸ் சரிங்களா என்ற கடவுளுக்கு, அதாவது ஜிஎஸ் அப்படிங்கிற கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் அனுப்பிச்சிருக்காங்க ஜிஎஸ் கடவுளுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்கன்னா. சரி, இது பண்டைய உலகின் 7 அதிசயங்களுள் ஒன்றாகும் சரிங்களா. 7 அதிசயங்கள்ல இந்த கோயிலும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி சரி அடுத்து போவோம். கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குஞ்சா நாடென்ப நாட்டின் தலை. குறள் 236 என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படினும் அதனை சீர் செய்யும் அளவிற்கு வளங்குஞ்சா நிலையில் உள்ள நாடுதான் நாடுகளிலேயே தலை சிறந்த நாடாகும் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது, எல்லா நாட்டுக்கும் பொருந்தக்கூடியது சரிங்களா. ரொம்ப முக்கியமான தகவல்களை கொண்டிருக்கு சரிங்களா. அந்த குறள்னாலே என்னதான் முக்கியம்தான் சரிங்களா. அதுல இல்லாததே இல்லை அப்படிதான் சொல்லணுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குறளோட, அதாவது குறளை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணலனாலும் அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறதையா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நம்ம டிஎன்பிசி அந்த எக்ஸாமுக்கு, டிஎன்யூஆர்பி அந்த எக்ஸாமுக்கு மட்டும்தான் முக்கியம், அதுக்காண்டிதான் படிச்சு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதை படிச்சு பாருங்க, வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் அதுல இருக்கு சரிங்களா. சரி, எப்பவுமே அந்த அந்த தொழில் நோக்கத்தோட படிக்கிறத விட நம்ம வாழ்க்கைக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா. சரி, என்னன்னு பாருங்க. என்னது, ஒரு பொருளின் பயன்பாட்டினை கண்டறிந்த பின்புதான் அப்பொருள் வளமாக மாறுகிறது. மனிதன் தேவைகள் நாளுக்கு நாள் மாறுபடக்கூடியவை. தேவையானது மாறுபடும் பொழுது அதை நிறைவு செய்கின்ற வளங்களும் மாறுகிறது சரிங்களா. உண்மை சரிங்களா. ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான காரணிகள் காலமும் தொழில்நுட்பமும் ஆகும். நிஜமா உண்மைதானே சரிங்களா. உதாரணமாக நிலக்கரியும் பெட்ரோலும் குறைந்து கொண்டே வரும் இக்காலகட்டத்துல புதிய கண்டுபிடிப்பான சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற உதவுகிறது. எனவே தற்போது இது ஒரு சிறந்த வளமாக நீடிக்கிறது சரிங்களா. உண்மைதானே, நிஜம்தானே. அது எல்லாம் என்ன செய்யுது, கம்மியாகுது அப்படிங்கறத தெரிஞ்சு மனுஷனால உருவாக்கப்பட்டது சரிங்களா. அப்போ தேவைக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யுது, எல்லாமே மாறுபட்டுக்கிட்டு இருக்கு சரிங்களா. இது ஒரு முக்கியமான ஒரு வளம் சரிங்களா. அதாவது அந்த சோலார் பேனல் அப்படிங்கிறது. சரி, இது சிந்தனை வினா. என்ன கேட்கிறான்னு பாருங்க. வீட்டிற்கு தேவையான பொருள்கள் வாங்குவதற்கு நீங்கள் தயார் செய்யும் பட்டியலில் இடம்பெறுகின்ற பொருள்களின் பண மதிப்பு உள்ளவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. இதுப்பா இல்லாம எப்படி இருக்கும்? அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இந்த வினா என்ன கேட்டிருக்காங்க. சூரிய தகடுகளின் சாய்வு கோணம் புவியின் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எப்பவுமே ஒரு மாதிரி சாஞ்சு தானே இருக்கும். நீங்க பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும், எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஏன்னா இது இப்போ எல்லா இடத்துலயுமே என்ன ஆயிடுச்சு, ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்படி அந்த தகடுகள் சாய்வு கோணத்துல இருக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே புவி எந்த இடத்துல வச்சாலும் அது ஒரே மாதிரியாதான் இருக்குமா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. இது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி பாருங்க. கடல் ஈஸ்ட் ஆனது மெரைன் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட சரிங்களா, டெரஸ்ட்ரியல் ஈஸ்ட், அதாவது கடல் ஈஸ்ட மெரைன் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட டெரஸ்ட்ரியல் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. மிகுந்த ஆற்றல் உடையது. எதை விடவா, கடல்ல உள்ளது நிலப்பரப்புல உள்ளதை விட ரொம்ப ஆற்றல் மிக்கதாக இருக்குதான் சரிங்களா. இச்சத்தை ரொட்டி தயாரித்தல், மது வடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல், உயிரி எத்தனால் தயாரித்தல் மற்றும் மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கு பயன்படுகிறது சரிங்களா. இது எல்லாத்துக்குமே இந்த ஈஸ்ட் பயன்படுது. ஆனா இந்த ஈஸ்ட் இந்த நிலத்துல உள்ள ஈஸ்ட்டை விட கடல்ல உள்ள ஈஸ்ட் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி, அதோட யூசஸை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ தான் மேல பார்த்தோம் என்னது, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்ல ஒண்ணுதான் என்னது, அந்த சன், அதாவது அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளியை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்குவோம், கரண்டை தயாரிச்சுக்குவோம் இல்லையா. சோலார் பேனல் வச்சு கரண்ட் தயாரிச்சுக்குவோம் மேலதான் பார்த்தோம் சரிங்களா. அப்போ தன்னை தானே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ காற்று சக்தி, விண்ட் எனர்ஜி சொல்லலாம் சரிங்களா. எல்லா பக்கம் போனாலும் நம்ம என்ன செய்வோம், காத்தாடி பார்ப்போம் சரிங்களா. அதுல இருந்து என்ன செய்வாங்க, கரண்ட் தயாரிப்பாங்க இல்லையா. அதுவும் என்ன செய்யும், தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் தான் சரிங்களா. இப்படி வேற என்ன வளங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. ஏதாச்சும் ஒன்னா சொல்லிட்டு போங்க சரிங்களா. சரி,
அடுத்து என்ன கேள்விங்கிறத பாருங்களேன். நிலக்கரி எவ்வாறு உருவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சரிங்களா, நீண்ட காலத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த தாவரங்கள்லாம் இருக்குல்ல, தாவரங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா செத்து செத்து அப்படியே உள்ள போயிருக்கும் சரிங்களா. அதாவது மக்கி போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள போய் அந்த வெப்பத்தாலையும் அது மட்டும் இல்லாம இந்த அழுத்தம் சரிங்களா, அழுத்தம் காரணமாகவும் வெப்பம் காரணமாகவும் என்ன ஆகும், அது ஒரு நிலக்கரியா சரிங்களா, கரிம எரிபொருளாக என்ன ஆகும், ஃபார்ம் ஆகுதும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நிலக்கரின்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி, அடுத்து போலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம். ரொம்ப முக்கியமானது என்னது, வெப்பமண்டல மழைக்காடுகள் என்ன சொல்றாங்க, உலகின் பெரும் மருந்தகம்னு சொல்றாங்க, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பார்மசின்னு சொல்றாங்க. இப்பகுதியில் காணப்படும் தாவரங்களில் 25% தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் ஆகும் சரிங்களா. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சின்கோனா சரிங்களா, எடுத்துக்காட்டாக சின்கோனா சொல்லியிருக்காங்க. சரி, இது சரிங்களா. ஸ்பெர்ம் திமிங்கலம் சரிங்களா, ஸ்பெர்ம் திமிங்கலத்தில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருளே திமிங்கல புணுகு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த திமிங்கலத்துல இருந்து ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்குதா, திமிங்கல புணுகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு திடப்பொருளை திமிங்கல புணுகுன்னு சொல்றாங்களாம். அதோட விலை என்னன்னு பாருங்க, ஒரு பவுண்டு சரிங்களா. ஒரு பவுண்ட் என்னது, 0.454 கிலோகிராம் சரிங்களா. அதாவது புள்ளிக்கு அப்புறம் வர்றதை நம்ம என்ன சொல்ல முடியாது, 4000 400 சொல்ல முடியாதுல்ல. சரி, அப்போ 0.454 கிலோகிராம் திமிங்கலத்தின் புணுகின் விலை 63,000 அமெரிக்க டாலராம். பாத்துக்கோங்க, இவ்வளவுதான். ஒரு பவுண்டு எவ்வளவா, 63,000 அமெரிக்க டாலர். டாலர் மதிப்புனா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு வருங்கிறத கணக்கு பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்போ இது என்னவா பயன்படுது அப்படின்னா, வாசனை திரவியம் அதாவது செய்யறதுக்கு பயன்படுதும் சரிங்களா. வாசனை திரவியங்கள் அதாவது பர்ஃபியூம் அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு இது பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. ரொம்ப முக்கியமான சரிங்களா. எங்க, விராலிமலையில இருக்கு, ரொம்ப முக்கியமானது. பாத்துக்கோங்க, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, ஆனா அந்த மாவட்டத்துல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சரி, எனக்குலாம் வந்து இந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாது சரிங்களாங்க. சரி, இது பாருங்க, இயற்கை தேசிய சின்னங்கள் சரிங்களா. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பாருங்க, தாமரை 1950 என்ன செஞ்சிருக்காங்க, சேற்றில் நீரில் வளரும் அழகான மலர் ஆகும். இதை என்ன செஞ்சிருக்காங்க, தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. சரி, ஆலமரம் சரிங்களா. ஆலமரத்தை இப்போ 1950 தான். அப்போ 1950 ஆலமரத்தையும் தாமரை என்ன செஞ்சிருக்காங்க, தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. 1963 தான் மயில் என்ன செஞ்சிருக்காங்க, தேசிய பறவையாக இது பண்ணிருக்காங்க சரிங்களா, அங்கீகரிச்சிருக்காங்க. சரி, இந்தியாவின் தாயகமாக கொண்டது தோகை கொண்ட பறவையின் மயில் சரிங்களா. அதாவது இருக்கிறதுல ரொம்ப அழகான பறவை, இருக்கிறதுலே அழகான பறவைங்கிறது, எல்லா பறவையும் அழகுதான் சரிங்களா, அழகான பறவை. ஆனா இது என்ன செஞ்சிருக்கான், இந்தியாவை தான் தாயகமாக கொண்டிருக்கு சரிங்களா. ரொம்ப அழகான ஒரு தோகை எல்லாமே உடையது சரிங்களா. ஆலமரம் பொறுத்தவரை இது பெருமையின் சின்னமாகும், மருத்துவ குணம் கொண்டது சரிங்களா. ரொம்ப பெருசாவும் இருக்கும், பெருமையின் குணம்னு அவங்க சின்னம்னு அவங்களே சொல்லிட்டாங்க, மருத்துவ குணம் கொண்டதாகவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, புலி 1973 தான் என்ன செஞ்சிருக்காங்க, தேசிய சின்னமாக ஆக்கியிருக்காங்க சரிங்களா. பூனை இனத்தின் மிகப்பெரியது தெரிஞ்ச விஷயம் தான். உலகின் மொத்த புலிகளின் எண்ணிக்கை இந்தியாவில தான் 70% கொண்டுள்ளதாக இருக்கு. அதனாலதான் இந்தியாவில நிறைய போச்சிங், அதாவது அதை வந்து கொல்றது, அதாவது எப்படி சொல்றது, அழகு பொருள்கள் செய்யறத இந்த புலித்தோல் நிறைய பண்ணலாமா சரிங்களா. அதுக்காண்டி அதை வந்து ஹண்ட் பண்றது, வேட்டையாடுறது, அதுல இருந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் மூட நம்பிக்கைகளால என்ன செய்யறாங்களாம், புலியை கொல்றாங்களாம் சரிங்களா. ஆனா சயின்டிபிக்கா பொறுத்தளவுல இந்த புலிகளுக்கு வந்து பெருசா இந்த நோயை குணப்படுத்தும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மற்றபடி நம்ம மூட நம்பிக்கைகளால அதை கொண்டு மருந்தா எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்களா. அப்போ இந்தியாவில தான் என்ன செய்யுது, 70% புலிகளோட எண்ணிக்கை இருக்குங்கிற மாதிரி. உலகில 70% புலிகள் இந்தியாவில தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா. சரி, இங்க பாருங்க, கங்கை ஆறு. கங்கை ஆறு 2008 அங்கீகரிச்சிருக்காங்க. வற்றாத ஆறு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வரலாற்றில் புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்றங்கரையில் தோன்றி செழித்தோங்கின சரிங்களா. ரொம்ப முக்கியமானது சரிங்களா. சரி, யானை 2010 என்ன செஞ்சிருக்காங்க, தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. பாருங்க, ஆசியாவை தாயகமாக கொண்டது, ஆசியாவை தாயகமாக கொண்டது, தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது சரிங்களா. தெரிந்துட்டு போட்டோம். ஆட்சி ஓங்கில் 2010 அறிவிச்சிருப்பாங்க. தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின்
அதாவது அமைவின் நிலையை உணர்த்தும் விதமாக செயல்படுகிறது சரிங்களா. அருகி வரும் உயிரினமாக உள்ளது சரிங்களா. என்னது எக்ஸ்டென்ஷன் சரிங்களா, அழிஞ்சுக்கிட்டு வருதான். சரி பாத்துக்கோங்க. லாக்டோபேசிலஸ் சரிங்களா, 2012 ரொம்ப முக்கியமான ஒரு பாக்டீரியா. அது மட்டும் இல்லாம நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு பாக்டீரியா சரிங்களா. இது தோழமை பாக்டீரியாவாகும் சரிங்களா. இது ஒரு தோழமை பாக்டீரியாவாகும். இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவின் முக்கிய பங்கு வகிக்கிறது சரிங்களா. சரி, ராஜநாகத்தையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ராஜநாகம் அதுக்கு இது போடல பாருங்க. ஹோவிபாக்ஸ் ஹானா உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு. இவை இந்திய மலைக்காடுகளில் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன சரிங்களா. ரொம்ப விஷமுள்ள நாகம் நம்ம இந்தியாவில தான் இருக்குதான் சரிங்களா. சரி, இப்ப 1950 சரிங்களா, இப்போ மயில் அதெல்லாம் அறிவிக்கையில மாம்பழத்தை அறிவிச்சிட்டாங்க. மயில் வந்து 1900 சாரிங்க, மயில் கிடையாது, இது ஆலமரத்தையும் தாமரையும் என்ன செய்யல அறிவிக்கையில மாம்பழத்தை அறிவிச்சிருக்காங்க 1950. வைட்டமின் ஏ சி டிஐ அதிக அளவில் கொண்டது, பெரும்பாலும் சமவெளிகளில் விளைகிறது சரிங்களா. சரி, இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ சின்னங்கள் என்னதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அது எந்த ஆண்டுகள்ல அதை அறிவிச்சாங்க அப்படிங்கிறத கேட்கலாம் சரிங்களா. சரி, இது இயற்கை தேசிய சின்னங்கள் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன சரிங்களா. அது எந்த ஆண்டுகள்ல கொடுத்திருக்காங்க ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தது தேசிய சின்னங்கள் சரிங்களா, இந்தியாவுக்கானது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அந்த சின்னங்களை பார்க்க போறோம் சரிங்களா. மாநில சின்னங்கள் இயற்கை சின்னங்களை பார்க்க போறோம். சரி, வரையாடு சரிங்களா, விலங்குல வரையாடு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பறவை என்னது மரகத புறா சரிங்களா. சரி, மலர் என்னது செங்காந்தல் மலர் சரிங்களா. எங்க ஊர்ல இதை வந்து நிறைய பார்க்க முடியும் சரிங்களாங்க. சரி, இதை பாருங்க. அடுத்து என்னது மரம், பனை மரத்தை சொல்லியிருக்காங்க, ஏழைகளின் கற்பக விருட்சம் சரிங்களா. தேசிய கொடி பத்தி ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சரி வாங்க என்ன பாத்துடலாம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் என்ன செஞ்சிருப்பாரு, வடிவமைச்சிருப்பாரு. எங்க ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறதான் வடிவமைச்சிருப்பாரு. சரி, விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாதத்தில் சரிங்களா, குடியாதத்தில் நெய்யப்பட்டது சரிங்களா. எங்க வேலூர் மாவட்டத்துல இருக்கு, ரொம்ப முக்கியமானது. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் 15 ஆகஸ்ட் 1947 நம்ம சுதந்திர தினம் அன்னைக்கு செங்கோட்டையில் ஏற்றினார் சரிங்களா. அவர் தான், அதாவது நம்ம ஜவஹர்லால் நேரு தான் ஏற்றிருப்பார் சரிங்களா. சரி, இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது சரிங்களா. சரி, ரொம்ப முக்கியமானது பாத்துக்கோங்க, சென்னையில தான் வச்சிருக்காங்க. சரி, இந்திய தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது? இந்திய தேசிய கொடியை தயாரிக்கும் உரிமை யாருக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா. கர்நாடகா காதி கிராமோத்யோகா சம்யுக்தா சங்கா அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த உரிமை இருக்கு சரிங்களா. எங்க அப்படின்னா கராத் அப்படிங்கிற அந்த இடத்துல, அது எங்க இருக்கு அப்படின்னா தாவணகிரி மாவட்டத்துல இருக்கு, கர்நாடகால சரிங்களா. இவங்களுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த உரிமையை கொடுத்திருக்காங்களாம் சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணில் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது சரிங்களா. ரொம்ப முக்கியமானது பாத்துக்கோங்க. சரி, கீதம், நம்மளோட தேசிய கீதம் ஜனகணமன இருக்குல்ல, அது 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது சரிங்களா. நம்மளோட தேசிய கீதம். சரி பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சரி, இருந்து போட்டும். கொடிக்காத்த குமரன், இவரை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது சரிங்களா. நம்ம பிள்ளைங்களுக்கு இவரை பத்தி சொல்லி வளர்க்கணும். என்னன்னு பாருங்க. திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒருத்தர். பாருங்க, திருப்பூர் குமரன் சரிங்களா, கொடிக்காத்த குமரன் திருப்பூர் குமரன் சரிங்களா. இவர் திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்துல பிறந்திருப்பாரு. எங்க சென்னி மலையில பிறந்திருப்பாரு சரிங்களா. சின்ன வயசுல இருந்தே வந்து இந்திய விடுதலை போராட்டத்துல எல்லாத்துலயுமே கலந்துக்குவாரு. 1932 என்ன இருக்கும் அப்படின்னா காந்தியடிகள், நம்ம காந்தியடிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க சரிங்களா. அப்போ நாடெங்க என்ன செஞ்சிருக்கு, போராட்டம் நடந்திருக்கு சரிங்களா. அப்போ இவரும் அந்த போராட்டத்துல கலந்திருப்பாரு. அப்போ போலீசாரோட தாக்குதலுக்கு உட்பட்டிருப்பார் சரிங்களா. ரொம்ப கொடுமையான தாக்குதல்னால அவர் உயிரே துறந்திருப்பாரு. அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கும், ஒரு தாக்குதல் நடந்திருக்கும் சரிங்களா. அப்படி அவர் உயிர் துறந்த போதிலும் அவர் அந்த மூவர்ண கொடி, நம்மளோட கொடி என்ன செய்யல, தேசிய கொடி என்ன செய்யல, கீழே விடலையா சரிங்களா. அதனால நம்ம இந்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு முதல்ல இதை சொல்லிக்கிறேன், அதனால அவருக்கு கொடிக்காத்த குமரன் பெயர் வந்துச்சு சரிங்களா. அதனாலதான் அவரை கொடிக்காத்த குமரன் அழைச்சாங்க. அது அவரோட தியாகத்தை வந்து நினைவு கூறும் வகையில நம்மளோட இந்திய அரசு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவரோட 100ஆண்டுல சரிங்களா, அவரோட 100வது பிறந்த நாள்ல நினைக்கிறேன், அப்பதான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க சரிங்களா. சரி, அடுத்து போயிடலாம்.
எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், டிவில எல்லாம் பார்த்திருப்போம். இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29 அன்று பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா சிறப்பாக நடைபெறும். சரிங்களா? 25 நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம், குடியரசு தினம்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஒரு 3 நாள் கழிச்சு 29 அன்னைக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விழா சிறப்பாக நடைபெறும். சரிங்களா? அந்த நாள்ல தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை இவங்க எல்லாரும் சேர்ந்து இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்துவர். சரிங்களா? இசைக்குழுவினரோடு சேர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. சரிங்களா? அப்ப குடியரசுத் தலைவர் தான் இந்த நிகழ்ச்சிக்கு முதன்மை விருந்தினராக அழைக்கப்படுவாங்க. சரி, இந்த விழாவில் ஒரு பகுதி 6 மணிக்கு, சரிங்களா, இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான தகவல், பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம பார்த்திருப்போம், டிவியில் எல்லாத்துலயுமே பார்த்திருப்போம். சரிங்களா? அதாவது அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுவார். இது எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். சரிங்களா? சரி, இது என்னன்னு பாருங்க. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் டாக்டர் BR அம்பேத்கர், N கோபாலசாமி, KM முன்சி, சையது முகமது சாதுல்லா, N மாதவராவ், TT கிருஷ்ணமாச்சாரியார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர். யாரெல்லாம்ங்கிறத பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? தெரியாம இருக்கக்கூடாது. சரி, அடுத்து பாருங்க. அக்குழுவின் தலைவரான டாக்டர் BR அம்பேத்கர் தமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுகிறார். சரிங்களா? முதன்மை சிற்பி யாரு? டாக்டர் அம்பேத்கர் தான். சரிங்களா? நம்மளோட சட்டத்தை உருவாக்கியதுல முதன்மை சிற்பி அம்பேத்கர். சரிங்களா? கேள்விகள் வரலாம். சரி, நமது அரசியல் சட்டம் உருவான போது 395 உறுப்புகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. எத்தனைன்னு பாத்துக்கோங்க, 395. நம்மளுக்கு எத்தனை வருஷத்துல 365 நாள் இங்க எத்தனை இருக்கு, எத்தனை உறுப்புகள் இருக்கு? 395 உறுப்புகள் இருக்கு. சரிங்களா? குழப்பிக்காதீங்க. 6 இது இங்க அப்படி மாத்தி போட்டா 9,000. சரிங்களா? அந்த மாதிரி பாத்துக்கோங்க. 22 பகுதிகள். சரிங்களா? எத்தனை பகுதி? 22 பகுதி, 8 அட்டவணைகள். அது ஸ்டார்டிங்ல உருவாக்கில இருந்துச்சு. சரிங்களா? இப்ப எத்தனை ஆயிருக்கு அப்படிங்கறத பாருங்க. தற்போது 448 உறுப்புகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகளாக மாறி இருக்கு. சரிங்களா? அப்ப எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னங்கிறத பாத்துக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி உருவடைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. ரெண்டுமே முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 30/10/2021 வரை 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? எத்தனை முறை? 105 முறை திருத்தி இருக்காங்களாம். சரிங்களா? இன்னும் திருத்தங்கள் வரலாம். சரி, என்னன்னு பாருங்க. உடனடியாக செய்ய வேண்டிய கடமைகளாக நீ எவற்றை பட்டியலிடுவாய்? ரொம்ப முக்கியமானது. சரிங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியமான தகவல். சரிங்களா? எங்க வச்சு பாதுகாக்கிறாங்களா? நாடாளுமன்ற அந்த நூலகத்துல வச்சு பாதுகாக்கிறாங்களா? எந்த வாயு வச்சு நிரப்பி? ஹீலியம் வாயு வச்சு நிரப்பி. சரிங்களா? அப்ப அது எந்த மொழியில இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இந்தி, ஆங்கிலம், இந்த 2 மொழிகள்ல இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க. சரி, இந்த ரிப்போர்ட்டும் இது என்னது? நுகர்வு பண்டங்கள். சரிங்களா? என்னன்னு பார்ப்போம். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியில் இருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் நுகர்வு பண்டங்கள் என்று அழைக்கப்படும். அரிசி, துணிகள், மிதிவண்டி போன்றவை. சரிங்களா? நுகர்வு துணிகள்னா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்ம அன்றாட தேவையை பூர்த்தி செய்யறதுக்காண்டி மக்கள் என்ன செய்வாங்க? கடைக்கு போய் வாங்குவாங்கல்ல, அதுதான் நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? நுகர்வோர் வாங்கக்கூடிய அந்த பண்டங்கள். சரிங்களா? சேர்ந்துட்டு போட்டோம். முதல் நிலை தொழில்கள். சரிங்களா? இது காமனானது. சரி, இருந்தாலும் சொல்லுவோம், பாக்ஸ் இருக்குல்ல. உணவு தேவைக்கு தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல் நிலை தொழில் எனப்படும். சரிங்களா? நம்மளோட உணவு தேவைக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மீன் பிடித்தலே வச்சுக்கோங்களேன். மீனை பிடிச்சு என்ன செய்வாங்க? அதை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா சும்மா வச்சு அதை ஸ்டோர் பண்ண முடியுமா? அதை என்ன செய்வாங்க? கருவாடா ஆக்குவாங்க. சரிங்களா? அப்போ அந்த கருவாடு செய்ய முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை? மீன் தேவை, உப்பு தேவை. சரிங்களா? உப்பு என்னதுதான்? ஒரு மூலப்பொருள் தான், முதல் நிலை பொருள் தான். சரிங்களா? அதுல இருந்து ப்ராசஸ் ஆகி வருதுதான் வந்து அடுத்த நிலை. சரிங்களா? சரி, அதை பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு தொழில் உற்பத்தி செய்வதற்கு தேவையான அடிப்படையான, சரிங்களா, அடிப்படை தேவைகளை உற்பத்தி செய்யறது தான் என்னன்னு சொல்லுவோம்? முதல் நிலை சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு அதாவது இப்போ ஒரு ஃப்ரூட் ஜாமே எடுத்துக்கோங்க. ஒரு ஜாம் செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரூட், அதாவது ஆப்பிளை விளைவிக்கணும், ஆரஞ்சு, இதெல்லாத்தையும் வந்து அதற்கு அடிப்படையானதை, ஒரு ஜாம் செய்யறதுக்கு அடிப்படையானதை முதல்ல நம்ம தயாரிக்கிறத முதல் நிலை தொழில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அது எதெல்லாம் அப்படிங்கிறத பாருங்க. வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்க தொழில், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர்,
பிசின் போன்றவற்றை சேகரித்து மற்றும் மரம் வெட்டுதல் சரிங்களா, சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல் சரிங்களா, இது எல்லாமே சரிங்களா, இதுதான் முதல் நிலை தொழில் சொல்லுவாங்க சரிங்களா. சரி, இரண்டாம் நிலை தொழில் பாருங்க. முதல் நிலை தொழில்களில் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருள்களில் இருந்து இயந்திரங்கள் மூலம் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது இரண்டாம் நிலை தொழிலாகும் சரிங்களா. முதல் நிலையில நம்மளுக்கு என்ன பொருட்கள் கிடைச்சிருக்கோ அதை வச்சு அந்த மிஷின் மூலமா செய்யக்கூடியது சரிங்களா, அதை வச்சு ப்ராசஸ் பண்ணி வர்றதுதான் என்னது இரண்டாம் நிலை சரிங்களா. சரி, இந்த பாருங்க, உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை ஆகியவற்றை அடிப்படை தொழில்கள் வகைப்படுத்துகின்றன சரிங்களா. பாருங்க, மூலப்பொருட்கள் பயன்பாட்டு அடிப்படையில் தொழிற்சாலைகள் வகைப்படுத்துதல் சரிங்களா. எந்த மாதிரி மூலப்பொருட்களை அதை அடிப்படையா வச்சு எந்த மாதிரி வகைப்படுத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் சரிங்களா, அதாவது பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல் சரிங்களா. வேளாண்மை இப்போ வந்து நானே இப்பதான் மேல சொன்னேன், ஒரு ஃப்ரூட் ஜூஸ், ஒரு ஃப்ரூட் ஜாம் அப்படிலாம் என்ன செய்வாங்க, அதெல்லாம் பதப்படுத்த தானே செய்வாங்க சரிங்களா. அது வேளாண்மையில இருந்து கொண்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை என்ன செய்வாங்க, பதப்படுத்துவாங்க சரிங்களா. அப்போ வேளாண்மை அடிப்படையில தொழிற்சாலைகள் சரிங்களா. சரி, காட்டு சார்ந்த தொழிற்சாலைகள், இது என்ன செய்வாங்க, காகிதம் சரிங்களா. என்ன செய்வாங்க, காட்டுல இருந்து மரங்கள் அந்த செடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காகிதம் செய்வாங்க, மரச்சாமாங்க செய்வாங்க சரிங்களா. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய டேபிள், மேசை எல்லாம் கட்டுமான பொருட்கள், நம்ம வீடு கட்டுறோம்ல, வீடு கட்டுறதுக்கு அந்த மரப்பலகைகள் நம்ம ஜன்னல் எல்லாம் போடுறோம்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்வாங்க, காட்டுல இருந்து கொண்டு வருவாங்க சரிங்களா. அது காட்டு சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கனிம தொழிற்சாலைகள் பாருங்க, சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள். சரி, கடல் சார்ந்த தொழிற்சாலைகள் என்னதெல்லாம் பாத்தீங்கன்னா கடல் உணவு பதப்படுத்துதல் சரிங்களா. நான் சொன்னேன், கருவாடு சொன்னேன் இல்லையா. சரி, அந்த மாதிரி சரிங்களாங்க. அப்ப முதல் பொருள்ல இருந்து ப்ராசஸ் ஆகி வர்றது இரண்டாம் நிலை சரிங்களா. மூன்றாம் நிலை என்னது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட். மூன்றாம் நிலை தொழில்கள் முன்னர் கூறிய இரண்டு நிலைகளில் குறிப்பாக தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு, உற்பத்தி பொருள்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தேவையான சேவைகளை வழங்குவதால் இவை சேவைத்துறை தொழில்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. மூன்றாம் நிலை என்ன சொல்றாங்க, சேவைத்துறை தொழில்கள்னு சொல்றாங்க சரிங்களா. முதல்ல அடிப்படை பொருள்களை நம்ம என்ன செய்யறோம், விளைவிக்கிறோம். அதுக்கடுத்து இரண்டாம் நிலையாக மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில அதை என்ன செய்யறோம், நம்ம ப்ராசஸ் பண்றோம். அது மட்டும் போதுமா, மக்களுக்கு தேவையான அது எப்படி வேணுமா அந்த மாதிரி மட்டும் நம்ம செஞ்சு வச்சா போதுமா, கிடையாது சரிங்களா. மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கணும்ல, அதுக்காண்டி அது சேர்க்கக்கூடிய அந்த நிலை தான் சொல்லுவோம் மூன்றாம் நிலைன்னு சொல்லுவோம் சரிங்களா. இதை சேவைத்துறை தொழில்னு சொல்லுவாங்க சரிங்களா. மக்கள் அன்றாட தேவைகளை சேவைத்துறை வழங்குகிறது சரிங்களா. அன்றாட தேவைகளை கண்டிப்பா ஒரு பால்னால என்னதான் அந்த பால் வண்டி வந்து தரலன்னா நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, பால் அருந்த முடியாது. அப்போ இதுவும் ரொம்ப முக்கியமான சரிங்களா. அது ரெண்டும் மட்டும் பண்ண போதாது, இதுவும் ரொம்ப முக்கியம். சரி, போக்குவரத்து, சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்துகள் சரிங்களா. தொலைத்தொடர்பு, இதெல்லாம் அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம். சரி, வர்த்தகம், பொருள்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல் சரிங்களா. வர்த்தகம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வங்கி, பணப்பரிமாற்றம், வங்கி சேவைகள் சரிங்களா. இது எல்லாமே மூன்றாம் நிலை சரிங்களாங்க. சரி, பாத்துக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.